பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸலூனக அனில் ஹம்ரி வல் மைசி. நாயகமே, உங்களிடத்துல சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே, நீங்க சொல்லுங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும். இந்த ரெண்டுலேயும் பெரிய பாவம் இருக்கிறது. ஒமனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு சில லாபங்களும் இருக்கிறது. வயிஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிடிஹிமா, அந்த ரெண்டினுடைய லாபத்தை காட்டிலும் அந்த ரெண்டினுடைய பாவம் மிக பெரியதாக இருக்கிறது. வயசலூனக மாதாயம் சீக்கும். நாயகமே, உங்களிடத்துல தர்மமாக எதை செலவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்துல இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே, நீங்க சொல்லுங்க. புலில் அசுவா, உங்க தேவைக்கு போக மீதம் இருக்கக்கூடியதை செலவு செய்ய. கதாலிக யுபையினுல்லாஹு லகுமுல் ஆயாத் லஅல்லகும் ததஃபக்கரூன். நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு வசனங்களை உங்களுக்கு இது போல அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். பித்துனியா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் நீங்க இதனுடைய லாபங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி, இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய லாபங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி வசனங்களை உங்களுக்கு இது மாதிரி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அதே போல வயசலூனக அலில் யதாமா, அனாதைகளை பற்றி உங்களிடத்துல கேட்கிறார்கள் இவர்கள். நாயகமே, நீங்க சொல்லுங்க. குல் இஸ்லாஹுல்லஹும் ஹைர், அவர்களை சீர்திருத்துவது நல்லது. வயின் துஹாலி தூஹும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் ஃபைஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களே ஆவார்கள் அவர்களும். அல்லாஹு யாலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிம், சீர்திருத்தம் செய்யக்கூடியவனிலிருந்து குழப்பம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வலவுசா அல்லாஹு லஅனதக்கும், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திலே அல்லாஹ் ஆக்கியிருப்பான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, சாராயமும் சூதாட்டமும் ஏன் ஹராமாக்கப்பட்டது அந்த விஷயம் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல தான தர்மங்கள், எந்த மாதிரி பொருளிலே இருந்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அனாதைகளை பற்றி, இப்படி பல விஷயங்கள் இந்த ஆயத்தில் பேசப்பட்டு இருக்கின்றது. அதாவது சாராயத்தினுடைய ஹராம் அப்படிங்கிற செய்தி அது எப்போ ஆயத்தில் இறங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. ஏன்னா அரபுகள் இருக்கிறாங்களே, சாதாரண குடிகாரனுங்க கிடையாது, எல்லாம் மகா குடிகாரனுங்க. குடிகாரனுங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு குடிகாரனுங்களை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி குடிகாரனுங்க அரபுகள். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாவே, இந்த சாராயத்துடைய விஷயத்துல ஏதாவது தெளிவாக நீ குரான்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் சூரத்துல் பக்கராவுடைய இந்த ஆயத்து யஸலூனக அனில் ஹம்ர் அப்படிங்கிற இந்த வசனம் இறங்கியது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு இந்த ஆயத்தை படிச்சு காட்டினாங்க. ஆனா அவருக்கு திருப்தி ஆகலை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுபடியும் அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாவே, எங்களுக்காக நீ இன்னும் தெளிவாக குரானில நீ வசனத்தை இறக்கு அப்படி சொல்லி துவா செஞ்சாங்க. அப்புறம் சூரத்து நிசாவுல அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, அந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா, தொழுகையுடைய நேரத்துல பாங்கு சொல்ற மாதிரி ஏலான் செய்யப்படும். யார் யாரெல்லாம் போதையா இருக்கிறீங்களோ தொழுகைக்கு வராதீங்க அப்படிங்க சொல். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. அவங்க 24 மணி நேரமும் போதையில இருப்பானுங்க. எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் போதையில இருப்பானுங்க. அதனால தொழுகைக்கு பாங்கு சொல்ற மாதிரி ஏலான் செய்யப்படும். யார் யாரெல்லாம் போதையா இருக்கிறீங்களோ தொழுகைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏலான் செய்யப்படும்.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள கூப்பிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டப்பட்டுச்சு. அப்பயும் அவருக்கு திருப்தி ஆகல. அதுக்கப்புறமும் அவர் அல்லாஹ்கிட்ட என்ன துவா செஞ்சாருன்னா, அல்லாவே எங்களுக்கு தெளிவாக நீ சொல்லு இத பத்தி. ஏதாவது நீ இத இத பத்தி இன்னும் தெளிவாக நீ குர்ஆன்ல இறக்கு. அதாவது ஒரு பொருள்ல அடிக்ட் ஆனவனுங்கள திருத்தணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா திருத்த முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நாங்க ஓதுற காலத்துல எங்க உஸ்தாதுமாருங்க சொல்லுவாங்க, குழந்தை பால் குடிக்க கத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னா 2 வருஷம் அந்த குழந்தைக்கு பால் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 வருஷம் பால் குடிச்ச குழந்தை, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பால் மறக்க வைக்கணும் அப்படின்னா படாத பாடு படணும். அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரியாது. அதெல்லாம் பொம்பளைகள்ட்ட கேட்டீங்கன்னா அதுங்க சொல்லும். அவ்வளோ கஷ்டம் அந்த புள்ளைய பால் மறக்கடிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தை சாமானியத்துல பால மறக்காது. மறுபடி பால் குடிக்க தான் அது தேடும். அப்போ வேப்பெண்ணெய தடவி விடுவாங்க. வே வே வேப்பெண்ணெய வாயில வச்சு விடுவாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்போ அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமேல ரொம்ப காலத்துக்கு அப்புறமேல தான் அது என்ன செய்யுது? பால் குடிக்கிறத மறக்குது. அது மாதிரி தான் நஸ்ஸு. இந்த நஸ்ஸு ஒரு பாவத்த கத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்த மறக்க வைக்க வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த குடிக்கிறவங்கள பாருங்க, சும்மா சொல்லி பாருங்க குடிக்காம இருக்கிறானுங்களான்னு. குடிக்காம இருக்கவே மாட்டானுங்க. அதனால தான் இந்த போதையில அடிக்ட் ஆனவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுவாழ்வு மையம்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறான் கவர்மெண்ட்ல. மறுவாழ்வு மையம் அப்படின்னு. அவைங்கள கவுன்சிலிங் குடுத்து, அவைங்களுக்கு என்னென்னமோ அதெல்லாம் செய்றானுங்க. செஞ்சு அதுக்கப்புறம் அவைங்கள சரி பண்றானுங்க. அதுவும் சரியாவுறாங்களா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். சாதாரணமா மறக்க மாட்டானுங்க. அது மாரி தான் இவைங்க. மகா குடிகாரனுங்க இவைங்க அரபுகள். ரொம்ப பெரிய குடிகாரனுங்க. 24 மணி நேரமும் போதையில இருக்கிறானுங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா இருக்கிறானே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹராமாக்குனான். எடுத்த உடனே உற்று அப்படின்னா பைத்தியம் புடிச்சிரும் அவனுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அதனால தான் 3 வாட்டி சாராயத்த பத்தி 3 வாட்டி வசனங்கள் இறங்குச்சு. மொத வாட்டி ஒரு வசனம், அடுத்த வாட்டி ஒரு வசனம், அடுத்த வாட்டி. இப்ப 2வது வாட்டி இந்த வசனம் இறங்குனப்போ, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. அப்பயும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்கிட்ட, அல்லாவே இன்னும் கொஞ்சம் தெளிவா இறக்கு குர்ஆன்ல அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தலிபூ. அந்த ஆயத்து அப்படியே இறங்குச்சு. ஹஜ்ரத் ஃபாரூக்குல் ஆதம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த ஆயத்து ஓதி காட்டப்பட்டுச்சு. இத அவங்க காதால கேட்குறாங்க இந்த ஆயத்த. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லுவான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன். நீங்கள் தவிர்ந்து கொள்ள மாட்டீர்களா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பான். உடனே அந்த வார்த்தைய காதுல கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்தஹைனா இன்தஹைனா, நாங்கள் தவிர்ந்து கொண்டோம், நாங்கள் தவிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, நசஈ, இப்னு அபி ஹாத்திம், இப்னு மர்திவியா நிறைய கிதாபுகள்ல இந்த அறிவிப்பு இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பினுடைய அறிவிப்பாளர் அபு மைசரா. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, அம்ர் இப்னு ஷர்ஜீப் ஹம்தான் கூஃபி இவருடைய பேரு. அபூ ஸுரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல இருந்து இந்த ரிவாயத்தை இவர் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், ஃபல்லாஹு அஅலம். ஆனா உங்களுக்கு நான் விளக்கத்த சொல்லிட்டேன். இமாம் அலி இப்னு மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இதனுடைய சனது ரொம்ப நல்ல சனது அப்படின்னு இமாம் திர்மிதி அவர்களும் நல்ல சனது தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அபி ஹாத்திமுடைய ரிவாயத்துல இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்தஹைனா இன்தஹைனா, நாங்கள் தவிர்ந்து கொண்டோம் தவிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த வார்த்தைக்கு பின்னால அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னதாகவும் இப்னு அபி ஹாத்திமில இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
சாராயம் இருக்கின்றதே செல்வத்தையும் அழித்து விடுகின்றது, புத்தியையும் வேதனிக்க வைத்து விடுகிறது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சாராயம் அதுதானே, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வந்து டாஸ்மார்க்கில் கொண்டு போய் விட்டுறாங்க. எல்லாம் போயிடுது. பொண்டாட்டி பிள்ளைய வந்து பசியும் பட்னியுமா போட்டு சாவடிக்கிறாங்க. இருக்குது பொண்டாட்டி தாலியை விற்று சாராயம் குடிக்கிறவன்லாம் இருக்கிறான், இருக்கிறானுங்க. புத்தி பேதலிக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அதை குடித்தா அப்படியே சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கை கால்லாம் இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமேல அவன் எங்கே ஆம்பளையாக இருக்க போகிறான். அவ்வளோதான், அவ்வளோதான் ஆம்பளைத்தனமும் போய். இப்போ இந்த ரிவாயத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே சனதோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தோட சூரத்துல் மாயிதாவில் இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து இருக்குது. நான் இப்போ சொன்னேன்ல, சூரத்துல் மாயிதாவிலையும் இதே ஆயத்து இருக்குது. அந்த இன்னமல் ஹம்ரு வல் மைசிரில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதை பற்றி இதே ஆயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அமீருல் மோமினீன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தாலா ஹராமாக்கி இருக்கிறான் சாராயத்தை அப்படின்னு சொன்னா, இது ஹம்ரு அப்படிங்கிறது சாராயத்தை மட்டும் குறிக்கக்கூடிய பொருள் அல்ல. புத்தியை பேதலிக்க வைக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதுல கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, புத்தியை பேதலிக்க வைக்கிற எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது. அது கூடவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. புயலை போடுறதும் அதுதான், ஹான்ஸு போடுறதும் அதுதான், பான்பராத்து போடுறதும் அதுதான், தம் அடிக்கிறதும் அதுதான். தம் அடிக்கிறதுனால என்னன்னு கேட்டு பாருங்க. தம் அடித்தாதான் சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்கிறானுங்க. தம் அடித்தா சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் மண்டையில் அந்த மாதிரி போதை ஏறிடுது. அதனால் அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். கொஞ்ச நாளில் நுரையீரல் கெட்டு போய் அவ்வளோதான், அவன் சாக வேண்டியது தான். கேன்சர் வரும்னு அதிலேயே போட்டுருடும். இருந்தாலும் சிகரெட்டு குடிக்கிறானுங்க, பீடி குடிக்கிறானுங்க, சுருட்டு குடிக்கிறானுங்க. எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் புத்தியை பேதலிக்க வைக்கிறதோ அது எல்லாம் வந்து இந்த சம்ருல கட்டுப்பட்டது தான். அது கூடவே கூடாது, அது ஆகவே ஆகாது. இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் குளிர் தாங்கிறதுக்கு சும்மா லைட்டாக ஒரு பெக்கு அடிக்கிறானுங்க அப்படி சொல்கிறான். நீ ஒரு பெக்கு என்ன பெக்கு என்ன எந்த பெக்கும் நீ அடிக்கக்கூடாது. அதை அடித்து தான் நீ வந்து அதிலிருந்து தற்காத்துக்க முடியும்னா அது செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து ஹராம்னா ஹராம் தான், அவ்வளோதான். அதில் நீ என்ன வேணால் பேர் வச்சுக்கோ, கஞ்சா அப்படின்னு லொட்டு லொசுக்கு ராஜ போதையெல்லாம் சொல்கிறானு. அதெல்லாம் வந்து பார்த்தா ஆளை பார்த்தா தெரியாது போதையாக இருக்கான் அப்படின்னு. அவனை கொண்டு போய் பிளட் எடுத்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் போதையில் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சில டெஸ்டெல்லாம் அந்த மாதிரி சில நாடுகளில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆளை பார்த்து. ஆனால் ஆளை பார்த்தா தெரியாது. அந்த போதையெல்லாம் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அப்படியே அவங்க ஒரு நாள் ஃபுல்லாரும் போதையாக இருப்பாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இது எல்லாமே ஹராம் தான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சனன்னு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாலும் புத்தியை பேதலிக்க வைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது சாராயத்தில் கட்டுப்பட்டது தான், அது ஹம்ரில் கட்டுப்பட்டது தான். அது ஹராம்னா ஹராம் தான், வேற ஒன்றும் அதில் இதே கிடையாது. இன்னும் விளக்கம் அதில் பேசணும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.